வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்துட்டு அழகான ஒரு மிஷின் எம்ப்ராய்டிங் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம். கட்டிங் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். வாங்க எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து கை வந்து லைனிங் வச்சுருக்கேன். இது மாதிரி லைனிங் வச்சு பழகிக்கிட்டிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை அப்படியே மடிச்சிடலாம். ஏன்னா வந்துட்டு நம்ம சில பேர் வந்து லைனிங் கிளாத்து சேர்த்து மடித்து தைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா கட் பண்ணி தைப்பாங்க. இது அந்த மாதிரி இல்லாமல் லைனிங் கிளாத்து கரெக்டாக அளவில் கட் பண்ணிவிட்டு நம்ம ப்ளவுஸ் கிளாத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணி மடித்து தைக்கலாம். இது மாதிரியும் தைக்கலாம். ஃபுல்லாக மடித்து ஒரு தையல் போட்டுடலாம். இந்த மாதிரி பார்டர் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ இன்னொரு தையல் போட்டுடலாம். அமுக்கு தையல் போட்டுடலாம். இப்போ கையை வந்து தையல் போட்டுருங்க. உங்கள் அளவு ப்ளவுஸ் என்ன அளவோ அதை அப்படியே தையல் போட்டுருங்க. இது நல்லா நீளமான கை. நான் ஏற்கனவே கட்டிங் வீடியோ போட்டிருக்கேன். சப்போஸ் இந்த இதில் வந்து உங்களுக்கு கட்டிங் வீடியோ தேவைப்பட்டால் அதை பார்த்துக்கோங்க. இப்போ இன்னொரு கை தைச்சிடலாம். எப்பயுமே வந்துட்டு ரவுண்டாக தைச்ச பழகுங்க. அதுதான் வந்து கையை மேலே தூக்குனா செஞ்சால் அது வந்து ப்ளவுஸ் வந்து முன்னாடி கப் சைஸ் ஏறாமல் இருக்கும். நீங்கள் வந்து நேர் தையல் போட்டிங்கன்னா வந்துட்டு இப்போ கையை வந்து உங்களுக்கு டைட்டாக இருக்குன்னா கையை மட்டும் இது பிரிச்சுக்கலாம். இடுப்பும் நேர்த்தையில் போட்டால் இடுப்பும் சேர்த்து பிரிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு சரியாக வராது. இதுனா கை தனியாக பிரிச்சுக்கலாம், இடுப்பு தனியாக பிரிச்சுக்கலாம். எப்போயுமே நீங்கள் ரவுண்ட் தையல் போட்டு பழகுங்க. இது மிஷின் எம்ப்ராய்டிங் போட்டு நான் உங்களுக்கு லைனிங் வைக்கிறது வீடியோலேயே போட்டிருக்கேன். நான் போட்டுட்டு லைனிங் வச்சுட்டு இந்த மாதிரி அப்படியே ஃபுல்லாக ஒரு தையல் போட்டுட்டு திருப்பி எடுத்துடலாம். எப்போயுமே நெக்கு கட் பண்ணாதீங்க. ஆரி ஒர்க்குக்கும் சரி, மிஷின் எம்ப்ராய்டிக்கும் சரி, நெக்கு வந்து லைனிங்லேயும் கட் பண்ணக்கூடாது, ப்ளவுஸ்லேயும் கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணாமல் நீங்கள் கரெக்டாக வச்சு லைனிங் வச்சுட்டு அதுக்கப்புறம் தைச்சிட்டு திருப்பி அடிச்சிடலாம். ஏன்னா வந்து இதுதான் உங்களுக்கு சரியாக வரும். இப்போ ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு தையல் போட்டுடலாம். ஆனால் சொல்கிற வச்சு பார்த்து சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. டேப்பில் வந்து 2 பக்கமும் அளவு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ளவுஸ் கட் பண்ணுங்கள். நெக்கு கட் பண்ணிடலாம். ஏன்னா வந்துட்டு சில நேரம் வந்து ஒரு பக்கம் எக்ஸ்ட்ரா போயிடும், ஒரு பக்கம் கம்மியாக போயிடும். அதனால் வந்துட்டு நீங்கள் கரெக்டாக வச்சு அளவில் டேப்பு வச்சு அளவு எடுத்து பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு வந்து 2 பக்கமும் ஒரே அளவாக வருதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். சப்போஸ் எதாவது கூட குறையாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பிரிச்சுட்டு எந்த பக்கம் அதிகமாக இருக்கோ அந்த பக்கம் ஈக்குவல் பண்ணி கரெக்டாக வச்சு தைங்க. திருப்பி கையில் தேய்ச்சி விட்டு ஒரு தையல் போட்டுடலாம். அது முன்னாடி ஸ்டார்டிங்கில் வந்துட்டு உங்களுக்கு நல்லா திக்காக கொடுத்துருப்பாங்க எம்ப்ராய்டிங். அது மேலேயே அப்படியே தையல் போட்டுவாங்க. லைனிங் கிளாத்து வெளியில் தெரியாமல் போட்டுவாங்க. அப்போ தான் வந்து பார்க்க அழகாக இருக்கும். லைனிங் கிளாத்து தெரிஞ்சால் நல்லா இருக்காது. இப்போ ஃபுல்லாக போட்டாச்சு. மேலே வரைக்கும் போட்டுடலாம். இப்போ போட்டாச்சு. திருப்பி போட்டு நம்ம ஃபுல்லாக லைனிங் வச்சுட்டு கீழே வந்துட்டு மடக்கி டாட் பிடிச்சிடலாம்.
நல்லா கரெக்டாக வச்சுக்கோங்க. நெக்கு வந்து கரெக்டாக வரணும். இப்போ கீழே வந்துட்டு கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பட்டி அடிக்கலாம். இது ஏன் நான் ஃபுல் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச்சிங் போடுறேன் அப்படின்னா வந்துட்டு சில பேருக்கு தெரியாது எப்படி வந்து நம்ம மிஷின் எம்ப்ராய்டிங் ப்ளவுஸு தைக்கணும்னு தெரியாது. அதுக்காக தாங்க நான் ஃபுல்லாக போடுறேன். உங்களுக்கு பார்த்து கற்றுக்கங்க. இதுதான் முறையாக தைக்கிறது. இப்போ அப்படியே அடையாளப்படுத்திட்டு அந்த லைனிங்கை கவர் பண்ணி அப்படியே மடித்து தைச்சிடுங்க. ஏன்னா நீங்கள் பேக் சைடும் வந்துட்டு எக்ஸ்ட்ரா விட்டு தைச்சிங்க, பட்டி அடிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா விட்டிங்கன்னா அப்புறம் ரெண்டும் சேர்த்து மடக்கிற மாதிரி வரும். அப்போ வந்து ரெண்டும் சேர்த்து மடக்கும் போது ப்ளவுஸ் வந்து கனமாயிடும். அப்போ வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்க மாதிரி இருக்கும், ரொம்ப திக்காயிரும். அதனால் வந்துட்டு லைனிங்கை வந்து கரெக்ட் அளவில் வெட்டிக்கோங்க. உங்கள் ப்ளவுஸ் என்ன அளவோ கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா விடாதீங்க இடுப்புக்கு. நம்ம ப்ளவுஸில் வந்துட்டு மடித்து தைக்க எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. அப்போது வந்து மடித்து தைக்கும் போது ஈக்குவல் ஆயிரும், உங்களுக்கு சரியாக வந்துடும். அந்த லைனிங் உள்ளே போயிடும், உங்களுக்கு எதுவுமே ஆகாது. நான் எப்பயுமே வந்துட்டு இந்த மாதிரி தைப்பேன். அப்போ வந்து ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு கனமாக இருக்காது. இப்போ டாட் பிடிச்சிடலாம். அந்த சைடு பிடிச்சிடலாம். டாட் பிடிக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி நிறையா நூல் விட்டு கட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பிரியாது. சில பேர் வந்து ஒட்டை ஒட்டிடுவாங்க. அப்படி வெட்டாதீங்க. அப்படி வெட்டினீங்கன்னா வந்துட்டு சீக்கிரமே நம்ம டாட் பிடிச்சது பிரிஞ்சுட்டு வந்துடும். இப்போ முன்பக்கம் நம்ம தைக்கலாம். முன்பக்கம் டாட் பிடிக்கலாம். நான் எப்பயுமே வந்துட்டு டேப் யூஸ் பண்ண மாட்டேன். உங்களுக்கு நான் மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் எவ்வளோ நான் அளவு எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்ட்டு. அது அப்படியே பழகிருச்சு, டேப் யூஸ் பண்ணாமே பழகிருச்சு. உங்களுக்கு நான் வச்சு காமிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு எப்பயுமே ஊசியால் ஓட்டை போட்டு திருப்பிடுங்க. திருப்பி அதே இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கரெக்டாக வரும். ஊசியில் ஓட்டை போட்டிங்கன்னா திருப்பி போட்டு மார்க் பண்ணிடலாம். டேப் வச்சு பார்க்கலாம். 2.25 இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து 2.25, அடுத்து 1.5, அடுத்து 1.5. சென்டரில் டாட்டுக்கு வந்து 3 இன்ச்சு, சைடில் 1.25, அந்த சைடு 1.25. இந்த மாதிரி முக்கோணமாக நல்லா மார்க் பண்ணிக்கோங்க. ரொம்ப பக்கத்தில் விட்டுறாதீங்க, அது வந்து நல்லா இருக்காது. ரொம்ப ஷார்ப்பாக இருக்க மாதிரி இருக்கும். இதுனா வந்துட்டு ரொம்ப ஷார்ப்பாகவும் இருக்காது, ரொம்ப அமுங்கியும் இருக்காது, நார்மலாக இருக்கும். இப்படி நடுவுலலாம் வந்துட்டு நிறைய இடத்துல அப்படி தைச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டாட் பிடிக்கும் போது நகலாமல் அப்படியே இருக்கும். பூனம் ப்ளவுஸ்லாம் வந்துட்டு நம்ம டாட் பிடிக்கும் போது லைனிங் கிளாத்து தனியாக அது தனியாக போயிடும் இல்லையா? அப்போ அந்த மாதிரி நேரத்தில் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய இடத்துல ஹெம்மிங் பண்ணி விட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு நகண்டு போகாது. இப்போ இந்த மாதிரி வச்சு பாருங்கள், கரெக்டாக வருதான்னு பாருங்கள். எனக்கு சரியாக வருது. இந்த மாதிரிலாம் வச்சு பார்த்து தைச்சிங்கன்னா தான் வந்து உங்களுக்கு கரெக்ஷன் வராது. இன்னொரு தையல் போட்டுடலாம். அப்போ 2 பக்கமும் பாயிண்ட் வந்து சரியாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரிலாம் வச்சு பார்த்து தான் தைக்கணும். இப்போ சைடில் வந்து டாட் பிடிச்சிடலாம். ஆம்கோல் இந்த சைடு பிடிச்சிடலாம். இப்போ வந்து எடுத்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு நச்சுன்னு இருக்கும். இந்த மாதிரி நிற்கணும். உங்களுக்கு வந்து கப் சைஸ் வந்து இந்த மாதிரி நின்றுச்சுன்னா தான் உங்களுக்கு முன்னாடி பாயிண்ட் வந்து சரியாக இருக்கும். இப்போ சைடில் அளவு எடுத்துக்கலாம். 3 இருக்குது.
3 இன்ச்சு பட்டி வச்சு மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து ஜாயின் பண்ணி திருப்பி அடித்து தான் நம்ம பட்டி அடிக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு அளவு எடுத்துக்கலாம். ரெண்டு பட்டிக்கும் கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. முன்பக்கத்தை அப்படியே நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டு அப்படியே கட் பண்ணிடலாம். நான் ஆம்கோலுக்கு மாதிரி அப்படியே முன்னாடி அப்படியே வச்சு பார்த்துட்டு வந்தால் 1/2 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணி கட் பண்ணிடுங்க. இப்போ இந்த லைனிங் கிளாத்தை உள்ளே கொடுத்து நம்ம ஜாயின் பண்ணி திருப்பிடலாம். ரெண்டு கிளாத்து கொடுத்துக்கோங்க, அப்போ தான் வந்து நல்ல திக்காக இருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து சைடில் வந்து 3 இன்ச்சு வச்சுக்கோங்க. அந்த சைடு வந்து 4. இது ப்ளவுஸ் வந்து நல்ல இறக்கமான ப்ளவுஸு, அதனால சைடில் 3, அந்த சைடு 4 வருது. சப்போஸ் ரொம்ப சின்ன ப்ளவுஸு அப்படின்னா சைடில் வந்துட்டு 2.5 வரும், அந்த சைடு 3 வைக்கலாம். மார்க் பண்ணிக்கோங்க. நல்ல எப்பயுமே பட்டி தைக்கும்போது வந்து யூவாக மார்க் பண்ணிக்கோங்க. நல்ல வளைவாக யூவாக மார்க் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கப் சைஸ் வந்து, அதுவும் நம்ம யூ கட் போட்டிருக்கோம் இல்லையா, இதுவும் யூவாக மார்க் பண்ணிங்கன்னா தான் கப் சைஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக உட்காரும். ஸ்ட்ரைட் கட் போட்டுறாதீங்க. ஸ்ட்ரைட் கட் தான் நிறைய போடுறாங்க. அப்படி போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு பாயிண்ட் உட்காராது. இந்த மாதிரி நல்லா யூவாக கட் பண்ணிடுங்க. இப்போ 1/4 இன்ச்சு தள்ளி வச்சு தைங்க. அப்போ நம்ம தையல் போடும்போது திருப்பி இன்னொரு தையல் போடும்போது சரியாக வந்துடும். 1/4 இன்ச்சு தள்ளி வச்சு தைங்க. பட்டியை தான் 1/4 இன்ச்சு தள்ளி வைக்கணும். தைச்சிட்ருக்கும் போது அந்த டாட்டை வந்து மடக்கி விட்ருங்க. ஒரு சைடு நல்லா மடக்கி விட்டுட்டு தைங்க. அப்போ தான் அடுத்து நம்ம அளவுக்கு கொடுக்கும்போது அளவு எடுக்கிறப்ப சரியாக வரும். இந்த மாதிரி மடக்கி விட்டிங்கன்னா இப்போ இன்னொன்றும் அடிச்சிடலாம். அதே மாதிரி இதுக்கும் தள்ளி வச்சு தைங்க. இதுக்கும் உள்ளே வந்து நீங்கள் மடக்கி விட்டுருங்க டாட்டை. நான் தைக்கிற மாதிரி தைங்க. ப்ளவுஸ் வந்து எந்த கரெக்ஷனும் வராதுங்க. கட் பண்ணுற மாதிரி சரி, தைக்கிற மாதிரி சரி, இதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். எந்த கரெக்ஷனும் வராது உங்களுக்கு. இப்போ திருப்பி இன்னொரு தையல் போட்டுடலாம். திருப்பி போட்டு தைச்சாச்சு. இப்போ பட்டி அடிச்சிடலாம். உள்பக்கம் அடிக்கிறது வந்து நம்ம வி அடிக்கிறதுக்கு திருப்பி அடிச்சிடலாம். மாதிரி நல்லா மடக்கி வைங்க.
நடுவில் ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா வி அடிங்க. ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு நகலாமல் இருக்கும். அப்படியே வி அடிச்சுட்டே வந்தீங்கன்னா நகலும் இல்லையா? இந்த மாதிரி சென்டராக ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நகலாது. இப்போ போட்டாச்சு. இப்போ வி அடிக்கலாம். நல்லா தூக்கி விட்டு தைச்சிட்டு வாங்க. அது இப்போ தான் வந்து உங்களுக்கு கொக்கி மாட்டையில் அவராமல் இருக்கும். இப்போ இந்த கொக்கி வைக்கிறதுக்கு அமுக்கு தையல் போட்டுடலாம். இப்போ வச்சு பாருங்கள், அந்த பட்டி முதற்கொண்டு டாட்டு எல்லாமே சமமாக இருக்குது, சரியாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் கூட ஏற்றியும் தாத்தி வரல. கப் சைஸ் வந்து நல்லா தூக்கி நிற்கிது பாருங்கள். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு போடும்போது நல்லாயிருக்கும். இந்த மாதிரிலாம் வச்சு பாருங்கள், 2 டாட்டும் சரியாக இருக்கா அப்படின்னு வச்சு பார்த்துக்கோங்க. இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணலாம். ஷோல்டர் வந்து நம்ம 1/4 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணி வெட்டியிருக்கோம் இல்லையா முன்பக்கம், அது வந்து தள்ளி வச்சு ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா அதைத்தான் நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்து முன்னாடி தைக்க போகிறோம். ஏன்னா தனித்தனியாக தைக்கணும் இல்லையா, அதை மறைச்சி தைக்கணும்ல, அதுக்காக. அந்த பக்கம் போட்டுடலாம். எப்பயுமே ஆரி ஒர்க் ப்ளவுஸ்க்கெலாம் 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணுங்கள் முன்பக்கம். ஆரி ஒர்க்கு மிஷின் எம்ப்ராய்டிங்க்கெலாம். ஏன்னா வந்து நம்ம தள்ளி வச்சு தைக்கிறப்ப வந்து உங்களுக்கு சரியாக வரணும். இப்போ சைடெலாம் ஜாயின் பண்ணிடலாம். உங்கள் ப்ளவுஸ் என்ன அளவோ அந்த அளவுக்கு சைடெல்லாம் தையல் போட்டுருங்க. எப்பயுமே வந்துட்டு நீங்கள் தையல் போடும்போது ஓரத்தில் ஃபஸ்ட்டு ஒரு தையல் போடுங்க, அப்புறம் அடுத்து போடுங்க, அப்புறம் 3 தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் அளவு பார்க்கலாம். இப்போ கை வந்து கரெக்டாக சென்டராக வச்சு மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணி அப்படியே தைங்க. அந்த கை ஜாயிண்ட்டும் ஆம்கோல் ஜாயிண்ட்டும் ஒன்றா வரணும் உங்களுக்கு. இங்கிட்டுக்கும் அங்கிட்டுக்கும் மடக்கி விட்ருங்க. நம்ம வந்து அந்த பட்டிக்கு மடக்கி விட்டோம் இல்லையா, டாட்டுக்கு மடக்கி விட்டோம் இல்லையா, அது மாதிரி மடக்கி விட்ருங்க. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் நான் மடக்கி விட்டது. இது மாதிரி நீங்கள் மடக்கி விட்டுட்டு தைங்க. இப்போ வந்து கை ஜாயின் பண்ணியாச்சு. நம்ம முன்கழுத்து அடிக்கலாம். அந்த எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து வச்சு ஜாயின் பண்ணி அப்படியே நம்ம திருப்பி விட்டுடலாம். அப்போ ஷோல்டர் ஃபுல்லாக உள்ளே போயிடும் உங்களுக்கு. சில பேர் வந்து முன்னாடி வந்து நம்ம பேக் சைடு எப்படி அடித்து திருப்போங்களோ அதே மாதிரி அடித்து திருப்புவாங்க. அப்படி பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா வந்து முன்னாடி வந்து கழுத்து சரியாக வராது. உங்களுக்கு வந்து கழுத்து சுருக்கம் விழுகும். அதனால் இதுதான் சரியான முறை. இந்த மாதிரி தைங்க. அங்கங்கே கட் பண்ணிவிட்டு அப்படியே மடிச்சு அடிச்சிடலாம். இப்போ தைச்சாச்சு. அந்த கிராஸ் பீஸ் எல்லாம் கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு அப்படியே மடித்து ஒரு அமுக்கு தையல் போட்டுருங்க.
கரெக்டாக அது அந்த மிஷின் எம்ப்ராய்டிங் வந்து சரியான அளவில் வர மாதிரி அப்படி தைங்க. இப்போ போட்டாச்சு. ப்ளவுஸ் அவ்வளோதாங்க, எல்லாமே முடிஞ்சு. நான் கொக்கி மட்டும்தான் வைக்கணும். இதே மாதிரி நீங்களும் தைச்சி பாருங்கள். ரொம்ப ஈஸியான முறையில் சீக்கிரமாகவே நம்ம ப்ளவுஸ் தைச்சிடலாம். அந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன் நான். எந்த கரெக்ஷன் வராது. டேப்பு வச்சு பார்க்கணும், அளவு ப்ளவுஸ் வச்சு பார்க்கணும், அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. கட் பண்ண உடனே நம்ம பாட்டுக்கு தைக்கலாம். எதுவுமே வச்சு பார்க்க தேவையில்லை. இது பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.